சென்னையில் பள்ளி அருகே போதை சாக்லேட்டுகள் விற்பனை செய்யப்பட்டதை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம். விக்னேஷ், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எந்தெந்த பகுதிகளில் ஆய்வு செய்து வருகின்றனர், அது பற்றி சொல்லுங்கள். சென்னையில் உள்ள பள்ளிகளுக்கு அருகே போதை சாக்லேட்டுகள் விற்பனை செய்வதாக எழுந்த புகாரை அடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையை பொறுத்தவரையில் 4 குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு பகுதியில் உள்ள கடைகள், அதாவது வீதி வீதியாக சென்று ஒவ்வொரு கடைகளுக்கும் புகுந்து அங்கு உள்ள போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றனவா அல்லது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றனவா என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 5 நாட்கள், அதாவது 5வது நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த விசாரணையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இன்று சென்னை அரும்பாக்கம் MMDA காலனி பகுதியில் உள்ள பாலகங்காதர தெரு மற்றும் காந்திஜி நகர் தெரு உள்ளிட்ட பல்வேறு தெருக்களில் உள்ள, அதாவது மளிகை கடை மற்றும் பலசரக்கு கடை உள்ளிட்ட பெட்டி கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளுக்கும் சென்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது அதாவது கடை உரிமையாளர் மட்டுமின்றி அங்குள்ள பொதுமக்களிடமும் இந்த கடைகளில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றனவா என்பது குறித்தும் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெருமளவில் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படாவிட்டாலும் இன்றைய தற்போதைய நிலவரப்படி ஓரிரு கடைகளில் தடை செய்யப்பட்ட, அதாவது பாக்குகள் எனப்படும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு அதனை எடுத்து சென்றுள்ளனர். லலிதா. விக்னேஷ், தடை செய்யப்பட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டதை குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்ன விளக்கம் அளித்திருக்கிறார்கள்? தொடர்ந்து 5வது நாளாக நடைபெற்று வரும் இந்த சோதனையில் சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பறிமுதல் செய்யப்படும் பொருட்கள் அனைத்தும் பரிசோதனை, அதாவது சோதனைக்காக ஆய்வு கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். அந்த ஆய்வு சோதனை முடிந்த பிறகு வரும் ரிசல்ட்டில் அங்கு போதைப் பொருட்கள் கலந்திருப்பது உறுதி செய்யப்படுத்தப்பட்டால் இங்கு இந்த கடை உரிமையாளர்கள் மற்றும் அந்த போதைப் பொருள் தயாரிப்பு உரிமையாளர்கள் உள்ளிட்டோருக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், கடை உரிமையாளர்களுக்கு கடுமையான அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சோதனையின் போது, அதாவது தற்போது சிக்கியுள்ள பொருட்கள் அனைத்தும் சாதாரண பொருட்கள் அனைத்தும், எனவே தற்போது நடவடிக்கை எடுக்கும் நோக்கம் இல்லை எனவும், தற்போதைய பொறுத்தவரையில் இந்த போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மட்டுமே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விக்னேஷ், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.